பையன் வந்துட்டான், காய்கறி வாங்கிட்டு வந்தாங்க. வாங்கிட்டு வந்துட்டியா? வாங்கிட்டு வந்துட்டேன் மம்மி. கீரை கிடைச்சதா? கிடைச்சது மம்மி. இரு நான் வரேன். வாங்க மம்மி. கீழே வச்சு எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். 3 கட்டு பொன்னாங்கண்ணி கீரை வாங்கிட்டு வந்திருக்கேன் மம்மி. ஓ சூப்பர், எடு. கீரை நல்லா தாண்டா இருக்கு. ஒரு கட்டு எவ்வளோடா? 30 rupees மம்மி. இப்போ 90 rupees ஆயிடுச்சா? ஆமாம் மம்மி. அப்புறம் என்ன வாங்கிட்டு வந்த? கேரட் வாங்கிட்டு வந்திருக்கேன் மம்மி. கேரட்டை காட்டு. ஓ நல்லா எடுத்துருக்கியடா, க்ளீனா சூப்பராக இருக்கு. எவ்வளோ வாங்கினேன்? 1/2 கிலோ வாங்கினேன் மம்மி. சரி ஓகே. சரி அதை வச்சுட்டு அடுத்து என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு காட்டு. இது என்னடா கொத்தமல்லி வந்து ரொம்ப வாடின மாதிரி இருக்கு. இதான் மம்மி கிடைச்சது. அப்படியே அந்த கீரை மேலே வை. அப்புறம் பீட்ரூட் வாங்கியிருக்கேன் மம்மி. முள்ளங்கி வாங்கிட்டு வந்திருக்கேன் மம்மி. சரிடா, நல்லா தான் க்ளீனாக எடுத்திருக்க. காய்கறி எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருந்ததா? ஆமாம் மம்மி. சரிடா, கீரையை நாளைக்கு நம்ம சமைச்சிடலாமா? ஓகே மம்மி. சரி இப்போ இதெல்லாம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிரு. ஓகே மம்மி. இன்னொரு தோசை கிடைக்குமாண்ணா? இருடா எடுத்துட்டு வரேன், சூடாக இருக்கு கேடுறான். தேங்க்யூண்ணா. உனக்கு கஷ்டமாக இருக்காடா? வேர்த்து இருக்கு, நான் வேணா ஊற்றவா? இல்லை மம்மி பரவாயில்ல மம்மி, நீங்கள் அங்கேயே உட்காருங்க. ரொம்ப ஸ்வெட்டிங் ஆயிருக்கேடா உனக்கு. அது பரவாயில்ல மம்மி, நான் பார்த்துக்கிறேன். கஷ்டமாக இருந்தால் சொல்கிறா, நான் வேணா ஊற்றிக்கிறேன். இல்லை மம்மி நானே ஊற்றிக்கிறேன் மம்மி. இப்போ உனக்கு தம்பிக்கு ஊற்றி முடிச்சிட்டியா? உனக்கு முடிச்சிட்டேன் மம்மி. சரி இப்போ உனக்கு ஊற்றிக்கிறியா? உங்களுக்கு 2 தோசை ஊற்றிட்டு தான் நான் எனக்கு ஊற்ற போகிறேன் மம்மி. சரிடா, ஓகேடா. பாருங்க எவ்வளோ ஸ்லோவாக சாப்பிட்டுட்டு இருக்கான் சின்ன பையன். பெரிய பையன் தோசையை ஊற்றிட்டு வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். இதுதாங்க எங்களோட நைட்டு சாப்பாடு. இன்னைக்கு அழகான விஷயம் பண்ணிகிட்ருக்கேன். என்ன மம்மி பண்ணிட்டு இருக்கீங்க? பெட்டல்ஸ் இருக்குல்ல? ஆமாம். பெட்டல்ஸ் எல்லாம் அழகாக ஃப்ளவராக மாற்றிட்டுருக்கேன். முட்டுக்கு அடுத்த ஸ்டேஜ் அப்படின்ற கணக்குக்கு மாற்றிட்டுருக்கேன். நிற்க முடியல மம்மி, அப்புறம் எதுக்கு இதை செய்றீங்க? இதை செய்யணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன்டா. டெய்லி மிஸ் ஆகிட்டே இருக்கா, அதான் இன்னைக்கு முடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி மம்மி நான் பண்ண மம்மி? கொடுங்க மம்மி, நான் பண்ணுறேன் மம்மி. கை சுற்றுண்டா. பரவாயில்ல மம்மி, நான் பண்ணுறேன் மம்மி. உனக்கு பரவாயில்ல, எனக்கு ஓகே இல்லைல்ல? உனக்கு கை சுடும்ல? இல்லை மம்மி, எனக்கு கையெல்லாம் சுடாது மம்மி, நீங்கள் அதை பற்றி டென்ஷன் ஆகாதீங்க மம்மி. அது எப்படி? நீ ஸ்கூலுக்கு போகணும், எக்ஸாம் எழுதணும், உன் கை நல்லா இருந்ததுன்னு எழுத முடியும். ஃபோனை வந்து பிடிச்சிக்கிட்டே இந்த வீடியோ எடுக்க முடியல என்னால். அதனால் என்கிட்ட கொடுங்க மம்மி ஃபோனை, நான் வீடியோ எடுக்கிறேன் மம்மி. அப்படியா? ஆமாம் மம்மி. ஃபேன் போடாமல் செஞ்சிட்ருக்கிறதுனால வேர்த்து கொட்டிகிட்ருக்கு. அதுதான், ஃபேன் போட்டால் இது பறக்கும்ல. ஒரு பூவை அழகாக செஞ்சு அதை கட்டி காட்டணுன்னா தான் வாங்குறவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். அப்படி மம்மி? சரி இப்படி தான் செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அதை வாங்குவாங்கல்ல, பெட்டல்ஸ் நம்மக்கிட்ட வாங்குவாங்கல்ல. ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன். உங்களுக்கு ரொம்ப முடியல மம்மி. அவ்வளோதான், இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. இப்படி ஹீட் பண்ணிட்டோன்னா எவ்வளோ அழகாக விழுதுன்னு பாரு. அப்படியே அந்த ஹீட்டில் அப்படியே இது அழகாக இப்படி சுருண்டு விழுந்துடும். சில நேரம் பூக்கள் வந்து ஹீட் சரியாக படலைன்னா இந்த மாதிரி மலர்ந்த மாதிரி தெரியும். அது மலர்ந்த மாதிரி தான் நமக்கு வேணும்னா அப்படியே விட்டுறலாம். இல்லை எனக்கு மொட்டு மாதிரி தான் வேணும் அப்படின்னா கொஞ்சம் கையில் பிடிச்சி விட்டுறலாம், அவ்வளோதான். சில இதெல்லாம் பிடிக்கவே தேவையில்லை. இந்த இதெல்லாம் கரெக்டாக அதே மாதிரி விழுந்துருச்சா? எவ்வளோ அழகாக இருக்குல்ல இந்த செய்முறை. ஆமாம் மம்மி. இப்போ இது மலர்ந்த மாதிரி இருக்கா? இதை இப்போ நம்ம லைட்டாக அப்படி பிடிச்சி விட்டோம்னா அழகாக இப்படி விழுந்துடும், பால் மாதிரி. சூப்பராக இருக்கு மம்மி. பார்த்தியா எவ்வளோ அழகாக விழுதுன்னு? ஆமாம் மம்மி. இன்னும் இவ்வளோதான் இருக்குது. சரி நீ உள்ளே போய் படுத்துக்கிறியா? ஓகே மம்மி. மம்மி மூக்குக்கு மருந்து போடணும் மம்மி. சரி வா. இந்தாங்க மம்மி. ரொம்ப மூச்சு விட முடியலங்க அவனுக்கு. இந்த மருந்து போடுறதுல கொஞ்சம் பிரேக் விட்டேன், இப்போ மறுபடியும் கண்டினியூ பண்ணுறேங்க. மம்மி இதை டைட்டாக மூடிடு. மம்மி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டே இருக்கேன், ஆனால் நீங்கள் செய்ய மாட்டேங்கிறீங்க மம்மி. உங்கள் முகத்தில் வந்து கண்ணுக்கு மை போடுங்க, தலையை அழகாக விரித்து போடுங்க, கிளிப் போடுங்க அப்படிலாம் சொல்கிறான். அதை செய்யணும்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கான். எனக்கு அப்படி ஒரு விஷயம் தோணவே இல்லை. எனக்காக ஒரு தடவை செய்யுங்களே மம்மி. இந்தாங்க மம்மி மிரர். கண்ணாடியில் என்னை பார்த்தே ரொம்ப நாள் ஆகுது. இப்போ
இப்போது நம்ம அந்த பாண்ட்ஸ் க்ரீமை வந்து போட்டுக்கலாம். ஏன்னா இதை தான் நான் முன்னால் போடுவேன். இப்போ யூஸே பண்ணுறது இல்லையா, இப்போ இதை போட்டுக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த பவுடர் வந்து இதுவும் அப்படியே ஸ்டாக் இருக்குங்க. இப்போ நான் போடுறதுக்கு ஏன் பயப்படுறேன்னா, எல்லாமே ரொம்ப நாளாக வச்சுருக்கிறது. இதை ஜூம் பண்ணி பார்த்தாலே தெரியும், இது டேட்டு முடிஞ்சிருச்சா என்னன்னு கூட தெரியலைங்க. கண்ணுக்கு மை போடுங்கம்மே. இப்போ நல்லா இருக்கேனா? சூப்பராக இருக்கீங்கம்மே. தலை வாரணும்மே. தலை எப்படிடா இருக்கு? நல்லா வாரி இருக்கேனா? வாவ், சூப்பராக இருக்குங்கம்மே. என் கண்ணே பற்றும் போல இருக்குமே. என்னால சிரிக்காம இருக்க முடியலடா. 34 வயசுல என்கிட்ட என்னெல்லாம் சொல்லிட்டு இருக்கான் பாருங்க. மம்மி கமல் போடுங்கம்மே. இந்த கம்மல் பாருங்க, நல்லா இருக்கா? நான் காதுல 1 கிராம்ல கம்மல் போட்டிருந்தேன் இல்லைங்க, அந்த கம்மல் நான் ஆக்சிடென்ட் ஆகுறப்போ வேற வழி இல்லாம அதை விட்டாச்சுங்க. இந்த கம்மல் நல்லா இருக்கா? இப்போ இந்த கம்மலை தான் நான் வெளியில அர்ஜென்ட்டுக்கெல்லாம் நான் யூஸ் பண்ணிப்பேன். ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். இது தங்கம் இல்லைங்க. நல்லா இருக்கா? சூப்பராக இருக்குமே. மம்மி இப்போதான் நீங்கள் அழகா முன்னாடி மாதிரி இருக்கீங்களே. ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேங்க. அவ்வளோ கண் எரிச்சல் தாங்கவே முடியல. அதனால தான் இதெல்லாம் நான் போடுறது கிடையாது. கண்ணில் இருந்து தானாகவே தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. பையனுக்காக இந்த மையெல்லாம் வச்சேன், அதுக்கு மேலே பேலன்ஸ் பண்ண முடியல. அதனால தான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன் உடனே. என்னால் முடிகிற அளவுக்கு வீடியோ பண்ணி போடுறேன். எனக்காக மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஹைப் பண்ணிக்கோங்க. உங்கள் எல்லாரோட அன்புக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்கள் ப்ரேயர்ஸ்க்கும் நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.